இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் நாம் தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவர் என்று பார்த்தோம். இன்றைக்கு வேதாகமத்தில் யாரை அவசரமாக பெயர் சொல்லி அழைத்தார் என்று பார்க்க இருக்கிறோம். முதலாவது சவுலே சவுலே என்று சொல்லி என்ன செய்கிறார்? அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறுவதற்கு முன்பாக அவன் சவுலாக இருக்கிறான். அந்த சவுலை என்ன செய்யறாரு? சவுலே சவுலேன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவசரமாக கூடுறாரு. அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்துல பாருங்க. சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். இந்த சவுல் யார்? இந்த சவுல் என்ன செஞ்சார் அப்படின்னு நல்லா படிச்சிருந்தாரு. நிறைய காரியங்களை கற்று தேர்ந்த ஒரு சிறந்த ஒரு நல்ல துடிப்பான ஒரு வாலிபன். இந்த வாலிபன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அழகா கொடுத்துருக்கு பாருங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அப்போ நம்முடைய சபையை பாழாக்கி கொண்டிருந்த ஒருவனை என்ன செய்யறாரு? தேவன் அழைக்கிறார். இப்போ எதற்காக அவன் போறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் என்ன ஒரு காரியங்களை இன்னும் நிறைய பேர் என்ன செய்யணும்? ஊழியம் செய்கிறவங்கள, கடவுளுக்காக வைராக்கியமாக இருக்கிறவங்கள, அவங்கள இன்னும் கஷ்டப்படுத்தணும், கட்டி காவலில் போடணும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்ட? பிரதான ஆசாரியர்கிட்ட ஒரு ஆர்டர் வாங்கிட்டு அவன் என்ன செய்கிறான்? தமஸ்குவை நோக்கி போகிறான். யாரை? தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துறதுக்காக விரைந்து போய்கிட்டு இருக்கான். அவன் குதிரையில் அவனுக்கு சுற்றி கொஞ்சம் வீரர்கள்லாம் இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக அவங்க ஒரு ட்ராக்ல போகிறாங்க. இவங்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க, இவன் வந்தால் நம்மளை கஷ்டப்படுத்தணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறாங்க? தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இடைப்படுறாரு. அவனை கூப்பிடுறாரு. சவுலே சவுலேன்னு சொல்லி கூப்பிடுறது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு கேட்குறாரு. இதுதான் தேவனுடைய இரக்கம், கனிவு, அன்பு. அப்போது தேவனுடைய பிள்ளைகளை ஒருவர் துன்பப்படுத்தும் போது நீ ஏன் பிள்ளையை துன்பப்படுத்துறன்னு அவர் கேட்கல, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அப்போது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை என்ன செய்கிறான்? தொடுகிறான். அதுதான் அதோடைய அர்த்தம். இங்கே பாருங்க, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு கேட்கும்போது சவுல், நீ யார் அப்படின்னு கேட்க. அப்போ அவனுக்கு தெரியலை, தேவனை பற்றி தெரியவில்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவன் இயேசுவை துன்பப்படுத்தலை. அங்கே இருக்கிற யூதர்கள் இயேசுவை பின்பற்றினவர்களை தான் என்ன செய்தான்? துன்பப்படுத்தினான். ஆனால் தேவன் என்ன சொன்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லும்போது, அது மட்டும் இல்லாமல் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாக ஒரு எச்சரிப்பையும் கொடுக்குறார். சவுல் போகிற ட்ராக்ல இருந்து சவுல் அப்படியே திருப்புறார். அவசரமாக கூடுறார். எப்படி கூட? சவுல்னு ஒருக்கா கூடாமல் சவுலே சவுலே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, நீ போகிற ட்ராக் சரியில்லை, இதுலேருந்து திரும்பி நான் உனக்கு வைத்திருக்கிற பாதையில் என்ன செய்ய ஓடு அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? திருப்பி விடுறாரு. இப்போ திரும்பி அவன் கீழே விழுந்து அந்த தமஸ்குக்கு போகிற அந்த வழியில் என்ன செய்கிறான்? புழுதியில் கிடந்து உருண்டு கண்ணு தெரியாமல் போயிடுது. இப்போ தேவனுடைய மகிமையை பார்க்கறதுக்காக மோசேலாம் என்ன செஞ்சாங்கன்னா, அப்படி கெஞ்சி கேட்டாங்க. தாவீது ராஜா கெஞ்சி கேட்டாங்க, உங்களுடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உங்களுடைய மகிமையை நான் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? அவருடைய மகிமையை பார்க்கறதுக்காண்டி ஜெபம் பண்ணாங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் மோசே சொல்றாரு, உங்களுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. தாவீது ராஜா பாருங்க, சங்கீதம் 27:4 கர்த்தாவே உம்முடைய மகிமையை நான் காண வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்புறார். அப்போ பரிசுத்தவான்கள் தேவனுடைய மகிமையை காணும் போது அவங்க என்ன செய்றாங்க? பரிசுத்தமாக்கப்படுறாங்க, தேவனுடைய மகிமைக்குள்ள இருக்கிறாங்க. ஆனா சவுல் என்ன செய்யறான்? பாவியாக இருக்கிறான். தேவனுடைய மக்களை என்ன செய்யறான்? அவன் கஷ்டப்படுத்தினான். அது இயேசுவையே கஷ்டப்படுத்துறது மாதிரி என்ன செய்ய அவரே என்ன சொல்றாரு? என்ன நீ எனக்கு ஏன் துன்பப்படுத்துறாயின்னு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம தேவனுடைய மகிமையை சவுல் பார்க்க முடியாம அவனுடைய கண் என்ன செய்து? குருடாகி விட்டது.
அப்போ தேவனுடைய மகிமை நம்மேல் பிரகாசிக்கும் போது நம்ம பரிசுத்தமான இருந்தால் மட்டுமே அந்த மகிமைக்குள் நம்ம நினைச்ச முடியும் பிரவேசிக்க முடியும். நாம் பாவியா இருக்கையில் நம்ம நினைச்சோம் கிறிஸ்து நமக்காக மரித்து அவர் சிந்தின இரத்தத்தால் கழுவப்பட்டால் ஒழிய அவருடைய மகிமை நாம் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. நாம் மரித்து போய் விடுவோம். இப்போ சவுல் என்ன செய்யறான் அப்படின்னா கண்ணு தெரியாம என்ன செய்யறான், கீழே அவருடைய மகிமையை பார்க்கக்கூடிய அந்த பரிசுத்தம் சவுலிடத்துல என்ன சொல்ல இல்லை. அப்போ தன்னுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா விலகி நிற்கவில்லை. தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவரும் என்ன செய்யறாரு, துன்பப்படுறாரு. அவங்களோட அவர் சேர்ந்து என்ன செய்யறாரு, அழுறாரு. அவரே என்ன செய்யறாரு, எல்லா காரியங்களும் என்ன செய்யறாரு, முன்னின்று நடத்துறாரு. அப்போ நீங்க அவருடைய பிள்ளைகள் என்ன செய்றீங்க, அவருக்காண்டி துன்பப்படும் போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சில பாடுகள் உபத்திரவங்களையும் உங்களோட சத்துருக்கள் உங்கள் மேல் திணிக்கும் போது அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா உங்களுக்காக என்ன செய்யறாரு, உங்கள் சத்துருக்கள் முன்னாடி சொல்ற நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற அப்படின்னு கேட்கிறார். அப்போ நாம் இன்றைக்கு எந்த நிலைமையில் இருக்கோம், நம் பரிசுத்தமா இருக்கோமா, தேவனுடைய மகிமை காணக்கூடிய வண்ணமாக இருக்கிறோமா, நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருவோடு பேசி அவனை வழிமறித்து அவனை திசை திருப்பி அவர் செய்து நமக்காக வழக்காட நாம் பரிசுத்தமா இருந்து தேவனை ஏற்றுக்கொள்ள நம்ம தகுதியா இருக்கிறோமா? இப்ப நிறைய நேரம் நீங்க உண்மையிலே தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தை நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கும் போது அவர் துக்கப்படும் போது உங்களுடைய மனமும் துக்கப்படும். அவர் அழும்போது நீங்களும் அழுவீங்க. அவர் சந்தோஷப்படும் போது நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. இதுதான் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது என்பதற்கு அடையாளம். அப்போ இந்த சவுலை பார்த்து அவர் சொன்னார், அவன் திரும்பி என்ன செய்யறான், தேவனுடைய பிள்ளைகளை நம்ம என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான், அவன் படிச்சவன் தான். அவனுடைய ஞானம் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல, தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய இருதயத்தின் கண்களை திறக்கும் போது என்ன செய்யறான், அவன் தன்னுடைய பாவ வழிகளை விட்டு அவன் என்ன செய்யறான் அப்படின்னா பரிசுத்தத்தின் வழியை நோக்கி என்ன செய்யறான், அவன் செல்றதுக்கு ரெடியாறான். அனனியா வந்து ஜெபிக்கிறாரு, கண்கள்ல இருக்கிறது செதில்கள் போல நினைச்சது கீழே விழுது. இப்போ ஊழியத்துக்காக என்ன செய்யறான், போறான், பாடுகளை அனுபவிக்கிறான். இதே சவுல் தான் பின்னாடி பவுல என்ன நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி என்னச்சுறான் சந்தோஷத்தோடு வெற்றி முழக்கம் அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோம், தேவன் உங்களை கூப்பிடுகிறார், பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம கரெக்டான ட்ராக்ல போறோமா, இல்ல சவுலை போல வழி மாறி போறனால தேவன் நம்மை கூப்பிடுகிறாரா? பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல. அவர் நம்மை கூப்பிடுகிறார். எதற்காக கூப்பிடுகிறார், என்ன காரியத்திற்காக கூப்பிடுகிறார், நம்ம எந்த வழியில் நடத்த வேண்டும் என்று அவர் கூப்பிடுகிறார் என்பதை நாம் உணர்ந்து நாம் உடனே நாம் திருந்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுவதை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான் உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார். நாம் இன்னைக்கு அப்படி செய்து கொண்டிருந்தோமானால் அந்த வேலையை விட்டு அந்த தேவனாகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது நீங்களும் ஒரு பவுலை போல நீங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். உங்களையும் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார், உங்களையும் தேவன் நேசிக்கிறார். தேவன் நேசிக்கிறவர்களை ஒருபோதும் அவர் என்ன செய்றார், புறக்கணிக்கிறதே இல்லை. அவன் அப்படி தீங்கு செய்த அவன் பாவின்னு சொல்லி ஒருத்தரையும் தேவன் புறக்கணிக்க வைக்கவே இல்லை. அப்ப நம்ம இன்றைக்கு அந்த தேவனை நோக்கி உங்களை பாசமாக, அன்பாக, கனிவாக, கண்டிப்போடு உங்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிற அந்த தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது நமக்காக தேவன் என்ன காரியத்திற்காக நம்மை அழைத்தாரோ அந்த வழியில் நாம் சென்று தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய முடியும், பற்றி கொண்டு தேவனுக்காக நம்ம பிரகாசிக்க முடியும். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை சோசரிக்கிறோம். அப்பா, நீங்க சவுலை அழைத்தீர் தகப்பனே. அவன் தகப்பனை தவறான வழியில் செல்லும் போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னி தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி தகப்பனே. அப்பா, பாவத்தின் வழியில் சென்றிருந்த சவுலை நீ தகப்பனே அப்பா நல்ல வழியில் கொண்டு வந்து நிறுத்தினீரே. அதே போல
அப்பா நாங்களும் பாவத்தின் வழியில் சிக்கி பொழுது தகப்பனே நாங்கள் வழி மாறிக்கொண்டு போயிருப்பேமானால் எங்களை பார்த்து தகப்பனே எங்கள் பெயர் சொல்லி நீர் அழைக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவசரமாக எங்களை பெயர் சொல்லி அழைக்கிறீர் தகப்பனே. நாங்கள் அந்த பாவத்தை விட்டு விட்டு தகப்பனே இன்றைக்கு நாங்கள் உம்மை பற்றி கொள்ளும் போது தகப்பனே ஒரு பவுலை போல உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றி அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும்படிக்காக இந்த நேரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. அப்போ ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்க பாக்குறீங்க தகப்பனே. அவங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க தகப்பனே. என்ன காரணத்துக்காக அவங்க வழி மாறி போனாங்க என்பதை நீங்க அறிந்திருக்கீங்க ராஜா. நீங்க அவங்கள பெயர் சொல்லி அழைத்து அவங்கள அன்பு செலுத்துறீங்க, அவங்க மேல நீங்க ரொம்ப விருப்பமா இருக்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்துறீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த அப்பா நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே அவங்க இருதயத்தில் என்ன காரணத்துக்காக எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ தகப்பனே அதை நிறைவேற்றி கொடுத்து அப்பா அவங்க வழி மாறி போயிருந்தாலும் தகப்பனே உம்முடைய செம்மையான வழியில் உம்மை பற்றி கொண்டு உம்முடைய வேதத்தை தியானித்து அதன்படி நடக்க கிருபை பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை